நாடாளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சிலோன் டீ வில்லேஜ் எனும் 500 தேயிலை தோட்டங்களை நிறுவும் தேசிய வேலைத்திட்டம் நுவரெலியா மாவட்டம் கொத்மலை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஹல்கொல்ல கிராமத்தில் உள்ள ஹப்புகஸ்தலாவ ஏரி வளாகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் இடம்பெற்றது. 2026 ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் உள்ள 144 தேயிலை தோட்ட பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் 144 தேயிலை கிராமங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இத்திட்டம் இலங்கையின் சிறு தேயிலை தோட்டத்துறையை நவீனமயப்படுத்துதல், விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், தேயிலை தொழில்துறையின் நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அமைச்சர் வசந்த பியடிச, நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி, கலைச்செல்வி, அனுஷா திலகரத்ன உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். 2030 ஆம் ஆண்டுக்குள் தேயிலை உற்பத்தியை 400 மில்லியன் கிலோகிராமாகவும் தேயிலை ஏற்றுமதி வருவாயை 2.5 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் உயர்த்தும் நோக்கில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.